மார்க்கெட்ல காலிஃப்ளவர் பார்த்தாலே நம்மளுக்கு சில்லி சாப்பிடணும்னு ஆசை வந்துருங்க. வாங்க காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம். காலிஃப்ளவரை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. தண்ணி நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது கூட கொஞ்சமா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு அது கூட நம்ம எடுத்து வச்ச காலிஃப்ளவரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காலிஃப்ளவரை நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் குட்டி குட்டி புழு இருக்கும். அது வந்து இதாயிரும் தண்ணியிலேயே. இப்போ எல்லா ஃப்ளவரையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பச்சை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து அது கூட நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி வந்து வடிச்செடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும். அது அப்படியே நம்ம அதுலேயே மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் சில்லி நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணிடலாம். வாங்க. இந்த சில்லிக்கு ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்துருக்கேங்க. இதுக்கு வந்து 3 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அது கூடவே ஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அது கூட வரமிளகாய் தூள், தனி மிளகாய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கடையில் வாங்கினா ஜேபி சில்லி மசாலா வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கும். அதனால அந்த பொடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு இந்த பொடி கொஞ்சம் நிறையாவே போட்டுடலாம். இது கூட ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு வந்து இடிகல்ல போட்டு இடிச்சு நான் அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வரமாவெல்லாம் வந்து நல்லா பூவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டுக்கலாங்க. இப்போ இதில் இருக்க இஞ்சி பூண்டு மாவெல்லாம் வந்து நல்லா பூவில் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நான் வந்து இடிகல்ல இடிச்சு போட்டிருக்கேங்க. அது வந்து தனி ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இது கூட ஒரு முழு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க. இப்போ மறுபடியும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆக போகுது. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அப்படியே எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சட்டியில் இருக்க எண்ணெய் கலவா வந்து தேவையான அளவு காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம போட்ட காலிஃப்ளவர் வந்து நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக சில்லி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா காலிஃப்ளவரையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம இதில் சேர்த்துருக்க அரிசி மாவு பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கும். இது கூட வெங்காயம் லெமன் வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும் காலிஃப்ளவர் சில்லி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். புதஸ் டெனிவல் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.